ப்ராசஸ் ஷெட்யூலிங். ஸோ ப்ராசஸ் ஷெட்யூலிங்னா என்ன, ஷெட்யூலிங் கியூஸ் அப்படின்னா என்ன, என்னென்ன கைண்ட் ஆஃப் ஷெட்யூலர்ஸ் இருக்குது, சிபியூ பவுண்ட் ஐஓ பவுண்ட்னா என்ன, ஷெட்யூலிங் க்ரைட்டீரியா, இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எங்களுடைய வீடியோ டியூட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஆப்பில் இருக்குது. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ராசஸ் ஷெட்யூலிங் அப்படின்னா என்னென்னா, ப்ராசஸ் ஷெட்யூலிங் இஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் டிசைட்ஸ் விச் ப்ராசஸ் ஷுட் பி டேக்கன் பை தி சிபியூ. அதாவது என்னென்னா, சிபியூவோடைய டைம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு டைம் ஸ்லைஸும் எம்டியாக இருக்கக்கூடாது, அதாவது ஐடியலாக இருக்கக்கூடாது, யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது ஓகே. அந்த ப்ராசஸ் ஏதோ ஒரு இன்புட் அவுட்புட்டுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ அந்த சிபியூ ஐடியல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த சிபியூ ஐடியல் ஆகாமல் அடுத்தடுத்த ப்ராசஸை க்யூவில் வச்சுருந்துட்டு ஒரு ப்ராசஸ் வெயிட்டிங்கில் போகும்போது க்யூவில் இருக்கிற அடுத்த ப்ராசஸை எடுத்து ரன் பண்ணி வைக்கணும். இதுக்கு பேர் தான் ப்ராசஸ் ஷெட்யூலிங். எந்தெந்த ப்ராசஸ் எந்த டைமில் சிபியூ வந்து எந்த ப்ராசஸை ரன் பண்ணணும் அப்படிங்கிறத ஷெட்யூல் பண்ணுறது தான் ப்ராசஸ் ஷெட்யூலிங். இந்த ஷெட்யூலிங் பண்ணுறதுக்கு ஷெட்யூலர் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஷெட்யூலுங்கிறது அது ஒரு ப்ரோக்ராம் தான். ஒவ்வொரு ப்ராசஸோடைய டீட்டெயில்ஸையும் க்யூவிலேருந்து எடுத்து எந்த ப்ராசஸ் இம்பார்ட்டண்ட், எந்த ப்ராசஸ் லாங் டேர்ம் ரன் ஆகும், எது ஷார்ட் டேர்ம் ரன் ஆகும், எது இப்போ ரன் பண்ணணும், இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது ஷெட்யூலர். ஸோ ஏன் ஷெட்யூலிங் நீடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனி ப்ராசஸ் எக்ஸிஸ்ட் அட் அ சேம் டைம். நிறைய ப்ராசஸ் இருக்கும், எல்லா ப்ராசஸும் சிபியூவில் இப்போ ரன் பண்ணி முடிக்கணும். எல்லா ப்ராசஸுக்கும் சிபியூவோடைய டைம் வேணும். பட் ஒரே நேரத்தில் ஒரு கோரில் சிபியூ ஒரு ப்ராசஸ் தான் ரன் பண்ண முடியும். ஸோ ஷெட்யூலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ இந்த ஷெட்யூலிங் அப்படின்னா என்னென்னு புரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷெட்யூலிங் க்யூஸ் என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ ஓஎஸ் வந்து 3 க்யூஸ் மெயின்டைன் பண்ணோம். ஒன்று ஜாப் க்யூ, அப்புறம் ரெடி க்யூ, அப்புறம் டிவைஸ் க்யூ. 3 க்யூ இருக்கும். ஒரு ப்ராசஸ் க்ரியேட் பண்ண உடனே அது ஜாப் க்யூக்கு போயிடும். ஸோ ஜாப் க்யூவிலேருந்து ரெடி க்யூவுக்கு போகும் அடுத்த ப்ராசஸ். எப்போ அப்படின்னா, ரெடி க்யூ ஃப்ரீ ஆகும்போது ஜாப் க்யூவிலேருந்து ரெடி க்யூக்கு போகும். ரெடி க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸில் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ரெடி க்யூவில் இருக்கிற ப்ராசஸை சிபியூ எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் அது ப்ரோக்ராமுக்கு தேவைன்னா அந்த ப்ரோக்ராமோடைய அந்த ப்ராசஸோடைய டேட்டாவை வந்து பிசிபியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டிவைஸ் க்யூக்கு மாற்றி விட்டோம். டிவைஸ் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிவைஸ் க்யூவில் இருந்து இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து ரெடி க்யூக்கு போகும். அந்த பிட்வீனில் ஏதாவது ப்ராசஸ் ரெடி க்யூக்கு வந்திருந்தாலும் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ரன் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டர்ன் வரும்போது அந்த ப்ராசஸ் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக டெர்மினேட்டட் ப்ராசஸ்க்கு வரும். ஸோ இதுதான் ப்ராசஸோடைய ஃப்ளோ வித் ரெஸ்பெக்ட் டு க்யூஸ், ஷெட்யூலிங் க்யூஸ். ஸோ இப்போ நம்ம சொன்னது ஜாப் queue contains all the process in the system. Ready queue contains process that are loaded into the memory waiting for CPU time. Device queue அப்படின்னா process waiting for input output device. ஸோ அந்த ஷெட்யூலரில் 3 கேட்டகரி இருக்குது. லாங் டேர்ம் ஷெட்யூலர், ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர், மீடியம் டேர்ம் ஷெட்யூலர். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாங் டேர்ம் ஷெட்யூலருக்கு பேர் ஜாப் ஷெட்யூலர்னு சொல்லுவாங்க. Selects the process from the disk and loads into memory. Controls the degree of multi-programming, how many process are running at a memory at once. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு லாங் ரன்னிங் ப்ராசஸ், லாங் ரன்னிங் ஜாப்ஸை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி கொடுக்கும். இன்பிட்வீனில் அது அடிக்கடி வந்து பாஸ்ட் ஸ்டேட்டுக்கும் போகும், வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கும் போகும். ரன் ஸ்லோலி ஒன்ஸ் இன் அ மினிட். ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலருங்கிறது வந்து சிபியூ ஷெட்யூலர். ஸோ இது ஏன் இது ஜாப் ஷெட்யூலர் சிபியூ ஷெட்யூலர்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ யூசர் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஹை ப்ரையாரிட்டி தான். பட் ஸ்டில் அதோட ஹை ப்ரையாரிட்டி வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே இருக்கிற சிபியூடைய ஜாப்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது ஹை ப்ரையாரிட்டி. ஸோ இந்த யூசர் ரன் பண்ணுற டாஸ்க் இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் ஷெட்யூலர், அதாவது ஜாப் ஷெட்யூலருக்கு போயிடும். தேவைன்னா அது பாஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு கூட ரன் ஆகும். பட் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர்னால் சிபியூ ஷெட்யூலர் என்ன அப்படின்னா, செலக்ட்ஸ் ஒன் ப்ராசஸ் ஃப்ரம் ரெடி queue, gives it to CPU. This is the most important scheduler, runs very frequently every few millisecond. ஸோ எடுத்து CPU கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மீடியம் டேர்ம் ஷெட்யூலர் அப்படின்னா ஸ்வாப்பர்னு சொல்லுவாங்க. டெம்பரவரிலி ரிமூவ்ஸ் தி ப்ராசஸ் ஃப்ரம் தி மெமரி அண்ட் ஸ்டோர்ஸ் டெம் டு டிஸ்க். ஸோ ஒன்ஸ் அந்த 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 ப்ராசஸ் மறுபடியும் ரன் ஆகிற ஸ்டேட்டுக்கு வரும்போது brings back them to the memory. ஸோ இதுதான் 3 கைண்ட் ஆஃப் ஷெட்யூலர்ஸ்.
ஸோ சிபியூ பவுண்ட் ஐஓ பவுண்ட் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் அதிகமாக சிபியூ சைக்கிள் தேவைப்படுது அப்படின்னா அது சிபியூ பவுண்ட் ப்ராசஸ். இல்லை ஒரு ப்ராசஸ்க்கு அதிகமாக இன்புட் அவுட்புட் தேவைப்படுது, ப்ராசஸிங் கம்மி அப்படின்னா அது வந்து இன்புட் அவுட்புட் பவுண்ட் ப்ராசஸ். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னா, இந்த ஷெடியூலர் எப்படி ப்ராசஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சிபியூ பவுண்டு ப்ளஸ் இன்புட் அவுட்புட் பவுண்ட் ப்ராசஸ் காம்பினேஷனில் எடுக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ சிபியூ பவுண்ட் ப்ராசஸ்க்கு அதிக சிபியூ தேவை, இன்புட் அவுட்புட்க்கு அதிக இன்புட் அவுட்புட் தேவை. ஸோ இன்புட் அவுட்புட் தேவைங்கும் போது அங்கே வெயிட்டிங் டைம் அதிகமாகும். அப்போ ஃபஸ்ட்டு இன்புட் அவுட்புட் பவுண்ட் ப்ராசஸ் ரன் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரன் பண்ணும்போது எப்போ இன்புட் அவுட்புட்டுக்கு தேவைப்படுதோ அப்போ அது வெயிட்டிங் ஸ்டேஜுக்கு போயிடும். அது இன்புட் அவுட்புட் முடிச்சு வர டைம் காட்டி நமக்கு நல்ல டைம் இருக்கும். அந்த டைமில் ஒரு சிபியூ பவுண்ட் ஹெவி ப்ராசஸ் ரன் பண்ணிகிட்ருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் பண்ணும்போது சிபியூ வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும். அதாவது சிபியூவோட டைமை நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ ஷெடியூலிங் க்ரைட்டீரியா ஆர் தி கோல்ஸ் தட் ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ் ட்ரை டு அச்சீவ். ஸோ என்னென்ன க்ரைட்டீரியா வச்சு இந்த ஷெடியூலிங் அல்காரிதம் வந்து ப்ராசஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபியூ யூட்டிலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, சிபியூ வந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் பிஸியாக வச்சுருக்க முடியுமோ அது அப்படி வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் சிபியூ யூட்டிலைசேஷன். க்ளோஸ் டு 100% இருக்கணும். த்ரோபுட், நம்பர் ஆஃப் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் பர் யூனிட் டைம். டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து டோட்டல் டைம் ஃப்ரம் ப்ராசஸ் சப்மிஷன் டு கம்ப்ளீஷன். ஸோ ப்ராசஸ் க்ரியேட் பண்ண டைம்லேருந்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இருக்கிற டைம் பேர் டேர்ன் அரவுண்ட் டைமு. அது எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். த்ரூபுட்டுங்கிறது நம்ம சொன்ன மாதிரி தான், நம்பர் ஆஃப் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் பர் யூனிட் டைம். ஸோ ஒரு யூனிட் டைமுக்கு ஒரு செகண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பட் சிபியூ டைமில் அது வேறு. ஒரு செகண்டில் எவ்வளோ ப்ராசஸ் முடிக்குதோ அது வந்து த்ரூபுட், வெயிட்டிங் டைமு, ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ இந்த எல்லாத்தையும் வச்சு ஷெடியூல் பண்ணும். ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன சம்மரியை வந்து டேபிளாக கொடுத்துருக்கோம்.